பாஜக அதிமுக கூட்டணி, பாஜக கூட கூட்டணியில் தென்னாட்டில் இருக்கவங்களே ஏன் இருக்காங்க? அமலாக்கத்துறைக்காக தான் இருக்காங்க. அந்த அதிகாரி, குறிப்பிட்ட அதிகாரி மாத்திரம் பிடிக்காம பூராத்தையும் உன்னையா செக் பண்ண சொல்றாங்க. அத்துமீறியா? ஒரு தடவை சொல்ல, 3 தடவை கேட்குறாங்க. என்ன அத்துமீறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அமலாக்கத்துறையுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டன. ஏறத்தாழ அமித்ஷா கொஞ்சம் முடியும் கொட்டி போய் முழு ஒழுக்கி ஆகிட்டு. இனிமே அதை வச்சு மிரட்ட முடியாது. பழனிசாமி இனிமேல் தைரியமா பேசலாம். அதுக்கு பயந்துட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கிளீனா சொல்லிடுச்சு, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு நினைச்சு. ஏறத்தாழ பல்பிடுங்கப்பட்ட நாகப்பாம். கத்தையாக கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது. பரபரப்பு தகவல்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. கைதாவாரா காந்தராஜ் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? உனக்கு எதுக்காக சம்பளம்? ஆளை மிரட்டுறதை தவிர நீ என்ன செஞ்சிருக்க? ஆளுங்கட்சியா எவன் உட்காந்துருக்கானோ அவனுக்கு உதவியா இருந்ததை தவிர நீ என்ன செஞ்சிருக்க? இன்னைக்கு வரணும். அன்னைக்கு ஜெயலலிதா மிரட்டாங்க, கட்சி மூடிட்டு போனாரு. இன்னைக்கு பாஜக மிரட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கு பெரிய புச்சால்தனம் தேவையா? இதுக்கு நான் வரணுமா? ஏன் நான் பெரிய புச்சால் சொல்ல வரல. அவருடைய வாழ்க்கையை குடிச்சவரானதுக்கு ஆக்கினதுக்கு காரணம் நீங்க தான், மீடியாக்கள் தான். ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குகிறார். படம் ரிலீஸ் ஆன 3வது காட்சியில 3500 கோடி ரூபாய் வசூல். அதெல்லாம் போட்டீங்க. ஈடி சும்மா இருக்குமா? பாமக ராமதாஸ் என்ன பண்ணாரு? ராத்திரி 9 மணி வரலும், விக்கிரவாண்டி தேர்தல் டைம்ல ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமியோட பேசிட்டு இருக்காரு கூட்டணி. காலைல 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி வேட்பாளர் அறிவிக்கிறார். இடைப்பட்ட நடுராத்திரியில் கதை மாதிரி போச்சு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர், உங்களுக்கு எனக்கு பல்வேறு துறைகளில் உள்ள அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் நம்மோடு உள்ளது. வாருங்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெறுமா இல்லை இன்னும் ஏதாவது அதில் சங்கடங்கள் ஏற்படுமா? வலுப்பெறுமான்ற கேள்வி வலுப்பெற்று தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு அது ஒரு சந்தேகத்துக்கு இடம் இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி, பாஜக கூட கூட்டணியில் தென்னாட்டில் இருக்கவங்களே ஏன் இருக்காங்க? அமலாக்கத்துறைக்காக தான் இருந்தாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற இது பிரகாரம் தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தாங்க, அமலாக்கத்துறை கிட்ட கூட இனிமேல் வர முடியாதுங்கிற அளவுக்கு அவங்கள செத்தப்பா பல்ல புடுக்கப்பட்ட பாம்பா மாறிடுச்சு. யாரை கேட்டு போனேன்னா, அதான் அதிகாரி, குறிப்பிட்ட அதிகாரி மாத்திரம் பிடிக்காம பூராத்தையும் உன்னையா செக் பண்ண சொன்னான். அத்துமீறியா? ஒரு தடவை சொல்ல, 3 தடவை கேட்குறாங்க. என்ன அத்துமீறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அமலாக்கத்துறையுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டன. ஏறத்தாழ அமித்ஷா கொஞ்சம் முடியும் கொட்டி போய் முழு ஒழுக்கி ஆகிட்டு. இனிமேல் அதை வச்சு மிரட்ட முடியாது. பழனிசாமி இனிமேல் தைரியமா பேசலாம். அதுக்கு பயந்துட்டு தானே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, வேற என்ன? பாஜக ஆட்சிக்கு வந்ததா? பாஜகன்னு சொல்லாதீங்க. ஒன்றிய அரசுல எவன் ஆட்சிக்கு இருந்தாலும் ஈடியை வச்சு தான் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அந்த காலத்தில் ஒன்று நடந்ததுங்க. ஒரு 50வது தடவையாக சொல்கிறேன். இந்திரா காந்திக்கும் ஃபரூக் அப்துல்லாவுக்கும் ஒத்து வராது காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா காஷ்மீர் சீஃப் மினிஸ்டருக்கு அன்னைக்கு இருந்த பேர் என்னன்னா காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர். இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர், காஷ்மீர் சீஃப் மினிஸ்டருக்கு பேரும் பிரைம் மினிஸ்டர். அது அந்த மாதிரிக்கு பிடிக்கல. அவரையும் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு உறவுக்காரருக்கு ஃபரூக் அப்துல்லா ரெய்டு விட்டாங்க. ஃபரூக் அப்துல்லா விட்டார் பேசாமல். உள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே திருடம் பூத்துட்டான், ஆஃபீஸ்லாம் திருடம் பூத்துட்டான்னாங்க. போலீஸ் உள்ளே பூந்து அடி போத்த. அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலு முறிஞ்சு, கை முறிஞ்சு, மண்டை உடஞ்சி, ஸ்ட்ரெச்சரில் தூக்கி உயிருக்கு குத்துயிரும் கொலையுருமா ஏர் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு டெல்லியில் போட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலும் காஷ்மீரில் ரெய்டுனாக்கா எல்லா ஆஃபீஸரும் லீவ் போட்டு போயிடணும். காஷ்மீருக்கு ரெய்டுன்னு சொல்லி பாருங்க, அமலாக்கத்துறை வரமாட்டான். அதே ஆட்டி நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி 2 பேர் பண்ணாங்க. எம்ஆர் ராதா அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. என் வீட்டில் திருடம் விட்டான்ட்டார். ஊர் பூந்து சாத்தி விட்டார். அடுத்தது ரஜினிகாந்த், அவர் ஊரில் இல்லாத போது அவர் வீட்டுக்கு வந்தாங்க. வீடு பூட்டி இருக்குது, வெளியில் நின்ட்டாங்க.
வந்து ஆகணுங்கிறாங்க. ரஜினி வரவே இல்லை. 4 நாள் நின்று பார்த்தா 1 நாடுகள் பச்சப்பட்டார். அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு செந்தில் பாலாஜி விஷயத்துலேயே என்ன ஆச்சு? நான் மாநில அரசனுடைய இதுக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும். அவங்க போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிட்டு தான் அவங்க போயிருக்கணும். செவிரேறு குதிச்சு போனாங்க. செந்தில் பாலாஜி ஆளை வச்சு ஓச்சு விட்டார். அதனால தானே 1 வருஷம் எடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிளீனாக சொல்லிடுச்சு, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு அடிச்சு. ஏறத்தாழ பல்படுங்கப்பட்ட நாகப்பாம்பு. ஈடிக்கே உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத நம்ம விசாரிக்க மாட்டாங்க இல்லையா? ஏற்கனவே எஃப்ஐஆர் காப்பி அது மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால மட்டும்தானே அவங்க சரி, இப்போ அந்த மாதிரி கைப்பற்றின பணமெல்லாம் எங்கே போச்சு? உங்கள் வீட்டில் ரெய்டு நடந்தது, பத்திரிகையில் போட்டிங்க. உங்கள் என் வீட்டில் ரெய்டு நடந்தது. காந்தராஜ் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு. கத்தையாக கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது. பரபரப்பு தகவல்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. கைதாவாரா காந்தராஜ் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்படி எல்லாம் சொல்லி சமாளிப்பீங்க. அந்த அந்த இது இவ்வளோ கண்டுபிடிச்சிக்கல. அந்த என்ன எனக்கு ஏற்பட்டுச்சுங்க, ஏன் செய்தி போடல நீங்கள்? இதுக்கப்புறம் நானும் சின்ன பையன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுத்த பணம் எவ்வளவு? காந்தராஜ் வீட்டில் ரைடு பண்ணி கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது. எவ்வளோ பணம் எடுத்தேன் சொன்னியா? முக்கிய ஆவணங்கள், அந்த ஆவணத்தில் என்ன இருந்தது? பிடிச்சேன்னு சொல்லிவிட்டேன். அந்த ஆவணத்தில் என்ன இருந்தது? என்ன தேச விரோத? அது தேச விரோதமாக இருந்தாங்க. காந்தராஜை கைது பண்ணதில் ஏன் அவ்வளோ நேரம் எடுத்தேன்? என்ன பண்ண? சரி, அந்த பணத்தை எல்லாம் கத்தையாக எடுத்த அதை யாருக்கிட்ட கொண்டு கொடுத்தேன்? அரசாங்க கஜானாவுக்கு வர வச்சுக்கலாம். அதை அப்படி வர வச்சு அந்த பணத்தை வச்சு மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன செஞ்சீங்க? ஒரு 100 பேர்த்துலேயாவது வீட்லேயாவது ரைடு பண்ணியிருக்க மாட்டீங்க? ஒவ்வொரு வீட்லையும் பல கோடி பிடிச்சிருக்க மாட்டீங்க? உங்கள் வீட்லையும் வீட்லையுமா ரைடு பண்ண வருவாங்க. பாக்கெட்டில் பர்சல் இருக்கிற காசை தவிர 10 பைசா இல்லாத ஆள் வீட்டுக்காக வருவாங்க. பெரிய கோடிச்சோர் வீட்டில் எடுத்தாங்க. அந்த காசு எங்கே போச்சு? இதெல்லாம் கேள்வி. ஒரு வெள்ளை இருக்கக்கூடாது. இதுவரையில் நடத்தின இவ்வளோ ரைடு, இவ்வளோ பணம் கைப்பற்றப்பட்டது, இதில் மக்களுக்கு இவ்வளோ நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோங்கிறதுக்கு இது கொடு, டீட்டெயில் கொடு. உனக்கு எதுக்காக சம்பளம்? ஆளை மிரட்டுறதை தவிர நீ என்ன செஞ்சுருக்க? ஆளுங்கட்சியா எவன் உட்காந்துருக்கானோ அவனுக்கு உதவியாக இருந்ததை தவிர நீ என்ன செஞ்சுருக்க? இன்றைக்கி வரணும் அமலாக்கத்துறையினுடைய சாதனை என்னங்கிறது தான் கேள்வி. ஆக இதுதான் அந்த அமலாக்கத்துறை இன்றைக்கி அவங்களுக்கு இருந்தது. பாஜகவினுடைய இதே அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சில நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, வாக்கு எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2 கையை விட்டு போயிடுச்சு. நீதிமன்றங்கள் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அமலாக்கத்துறைக்கு பல்ல பிடுங்கி விட்டாங்க. அவங்களுக்கு பாக்கி இருக்கிறது வாக்கு எந்திரம் தான். டாஸ்மாகில் ஊழல் நடக்காமல் இருக்க முடியாதுங்க. இப்போ நீங்களும் நானும் சினிமாவுக்கு போகிறோம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமோ வருது. கவுண்டரில் டிக்கெட் என்றைக்கா வாங்கியிருக்கோமா? அப்படி இப்படி பார்க்குறோம். அங்கே 10 ரூபா டிக்கெட் 100 ரூபா சார் இருக்கும். அங்கே போய் வாங்குறோம்ல, பிளாக்கில் வாங்குறோம்ல, அது ஊழல் இல்லையா? கவுண்டரில் என்றைக்கா தேட்டரில் டிக்கெட் கொடுத்துருக்காங்களா? இது ரிசர்வேஷன், ரயில்வே ரிசர்வேஷன் போகிறீங்க ஃபுல்லு, அப்படியே சுற்றுனீங்கன்னா சார் என்ன வேணும், காசு கொடுக்குறீங்க போகிறீங்க. உங்கள் பேர் தான் முதல்ல இருக்கும். அஃபிஷியல் வாங்கினவன் பேர் கூட அடுத்த அப்படி தான் வரும். இவங்கிட்ட வாங்கினீங்கன்னா முதல் பேரை உங்கள் பேர் இருக்கும். ரேஷன் கடையில் அரிசி இல்லை, என்ன சார் அப்படி வாங்கலையா? அதே தான் டாஸ்மாகில் விற்கும். டாஸ்மாகில் ஒரு வருமானம் எப்படி எங்கே போகுதுன்னு கேட்குறீங்க. டாஸ்மாகுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க சாருக்கு தெரியுமா? இந்தியா முழுக்க மிக பிரபலமான சாராய கடைகள் 2. ஒன்று கோடேஸ் பெங்களூரில் இருக்கிறது, விஜய் மல்லையா. அவர் எங்கே இருக்காரு தெரியும், ரொம்ப நெருக்கமானவர். அவர் வீட்டில் ரெய்டெல்லாம் நடந்து அவர் சுவிட்சர்லாண்டில் இருக்கார். பலாயிரக்கணக்கான கோடி வருமான வரி ஏய்ப்பு. சுவிட்சர்லாண்டு ஜெயம்னு உட்காந்துருக்கார். அவருடைய கடை, அவருடைய மதுபான தொழிற்சாலை இருந்தால் டாஸ்மாக்கு சப்ளை. அடுத்தது எதுன்னா உத்தரப்பிரதேசம், பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், யோகி ஆதித்யநாத்துங்கிற பாஜக முதலமைச்சர் இருக்கிற அந்த ஊரில் தான் இந்தியா மட்டுமல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலை மோகன் மேக்கின் ப்ரூவரி, ஆசியாவுக்கே சப்ளை பண்ணுற ப்ரூவரி.
இந்த கமிஷனில் இந்த மாதிரி வைக்கிற பணத்தில் ஒரு அமௌண்ட்டு யோகி ஆதித்யநாத்துக்கு போயிருக்காதா? அவர் வீட்டில் ஏன் ரைடு பண்ணல கேளுங்க. ஆக எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமாங்க, அது அமலாக்கத்துறையை அதுக்காக தானே வச்சிருக்கிறது. எதிர்கட்சிகள் வீட்டில் ரைடு பண்ணுறதுக்கு தானே வச்சிருக்கிறது. ஒரு பாஜக வீட்டில் ரைடே இருக்கா? வச்சிருக்கிறது இது தானே, இதுக்கு தானே, இப்படி தானே மிரட்டி. அதனால தானே பாவம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பாவம் ஏதோ 150 கோடி ரூபா சம்பாதிச்சு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தது. அது அரசியலுக்கு ஏன் வந்தது? ஒரு மிரட்டல். அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாருங்க. அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, கட்சியை மூடினவர் அவர். இப்போ என்னத்துக்கு அரசியலுக்கு வந்தார்? அன்னைக்கு ஜெயலலிதா மிரட்டினாங்க, கட்சியை மூடிட்டு போனார். இன்னைக்கு பாஜக மிரட்டு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோதான். இதுக்கு பெரிய புச்சால்தனம் தேவையா? இதுக்கு நான் வரணுமா? நான் பெரிய புச்சால்னு சொல்ல வரல. இது ரொம்ப சாதாரண விஷயம், பொதுமக்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சொல்கிறோம். மீடியாக்களுக்கு தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். தனிச்சு நிற்பாரு, தனிச்சு நின்று டபுள் டிஜிட்ல வந்து வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு யூனியன் கொடுத்துருக்காரு. அதே அந்த பிரசாந்த் கிஷோர் தான் மற்றவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாரு. தான் வந்து பீகாரில் ஒரு கட்சி நடத்துகிறார், ஒரு இடத்துல கூட அட்ரஸ் எல்லாம் தோற்று போயிட்டார். அது எப்படி? அவர் முதல்ல இங்கே தான் அங்கே வந்தார், தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ரூமில் தான் முதல்ல அவருக்கு அறிமுகமே ஆச்சு. எங்கள் ஆளுங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க இங்கே. அவர் வந்தது வந்து அதிமுக தான் கூட்டிகிட்டு வந்தார். பார்த்தாரு, திமுக தான் ஜெயிக்கும் தெரிஞ்சோன்னு அந்த பக்கம் போயிட்டார். இங்கே வந்து இங்கே மீட்டிங் வந்து அதிமுகவுக்கு தான் போட்டார். என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னை விடவே இல்லை. அப்போ அடுத்த ரூமில் நடக்குது மீட்டிங். வந்தது அதிமுக ஆதரவா. ஜனங்க மத்தியில் இல்லைன்னு தெரிஞ்சவுடனே போய் அங்கே போய் உட்காந்துட்டு இந்த உத்தியை செய்தால் இப்படி செய்தால் கடைசியில் ஜெயிச்சதுக்கு நான் காரணம் சொல்லி பெரும் பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு தேர்தலுக்கு தான் திமுக பயன்படுத்திச்சு அவர். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் எல்லா வேலையும் செய்கிறோம், இவன் செஞ்ச மாதிரி காட்டு காசு வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டோன்னே பீகாரில் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க. ஒரு இடத்துல ஜெயிக்கலையே, அட்ரஸ் இல்லாமல் தோற்று போயிட்டார். மறுபடியும் இங்கே வந்தார். புதுசாக யார் கட்சி ஆரம்பித்தாலும் 2 பேர் வருவாங்க. அந்த ஆதவ் அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர். ஜெயிச்சப்பறம் எங்களால் தான் ஜெயிச்சிருந்தோம். அவ்வளோதான். அது இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு. பிரசாந்த் கிஷோர் அவங்க ஓரம் கட்டிவிட்டாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் தொடர்ச்சியாக வந்து திருமாவளவன் விமர்சிச்சிருக்காரு. இது வந்து பெண்களுக்காக இந்த பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மாநாடு போடுவார், ஆர்ப்பாட்டம் போடுவார். ஆனால் 2 நாள் கழிச்சு வந்து திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறது? ஆதவர்ஜனை காசு கொடுத்தாங்க, அதே அப்படி திருப்பி மாற்றி சொல்லுவார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களாம் பெரிய அரசியல் இவங்கள, அவங்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். யார் காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு மைக்குங்க, ஸ்பீக்கர் மைக்கில் எவனோ பேசலாம், அது அந்த சத்தத்தை கொடுக்குறது தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை வேணாக்க. அது என்ன சலசலப்புன்னு நீங்கள் தான் சொல்லணும். அவங்க கட்சியில் எத்தனை பேர் வெளியிட்டாங்க? சலசலப்பு இல்லைன்னாக்கா அந்த கூட்டணி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ பழனிசாமி கிட்ட எதிர்த்து யாராவது இது பண்ணுறாங்க, கொடி தூக்குறாங்களா? 2100 பேர் வச்சுருக்காரு. அத்தனை பேர் அமலாக்கத்துறைக்கு பயந்தவங்க. எங்கேயும் போக்கிடம் இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு பாஜக கிட்ட தான் இருக்காங்க. பாஜக தான் முதலாளி அவங்களுக்கு. இவங்க எல்லாமே பாஜக கூட்டணி தான். கூட்டணி இல்லை, பாஜகவுடைய வேறு அங்கங்கள். தாவேக்கா, நாம் தமிழர், அஇஅதிமுக, பழனிசாமி தலைமையில் இருக்க அஇஅதிமுக, இதெல்லாம் வந்து பாஜகவுடைய வெவ்வேறு அங்கங்கள். எப்படி அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் பேரவை, ஜெயலலிதா பேரவைலாம் வச்சுருப்பாங்களோ, அப்படி எல்லாரும் அதிமுக தான். ஆமாம், வேற என்ன இருக்கு? அவங்க சொல்கிறது தானே கேட்குறாங்க. ஆமாம், வேற என்ன? அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தாருங்க. ஜெயலலிதா கூப்பிட்டு அமைச்சது போனார். சிஎம்மாக இருக்கும்போது, ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது போனார். காலைல 11 மணிக்கு அவர் சொன்னாங்க. 11 மணிக்கு போய் விஜய் உட்காந்தார். 4 மணி வரையிலும் அழைக்கப்படவில்லை, காத்திருந்தார். 4 மணிக்கு அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்க்காமே திருப்பி அமைச்சாங்க. புரிஞ்சுக்கிட்டார். நேராக வீட்டுக்கு வந்தார். அரசியல் கட்சியை மூடுறியா இல்லையானார். மூடிட்டாங்க. இன்றைக்கி அந்த அரசியல் கட்சி இருந்தாக்கா 10 வருஷமாக கட்சி இருந்திருக்கும், பெரிய கட்சியாக மாறி இருக்கும். அவங்க அப்பா பெருசாக கொண்டுருப்பார். அன்றைக்கி அதை மூணார் அந்த பயமுறுத்தல. இப்போ வந்தாங்க.
அவருடைய வாழ்க்கையை குடிச்சவரானதுக்கு ஆக்கினதுக்கு காரணம் நீங்கள் தான், மீடியாக்கள் தான். ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குகிறார். படம் ரிலீஸ் ஆன 3வது காட்சியில 3500 கோடி ரூபாய் வசூல். அதெல்லாம் போட்டீங்க. ஈடி சும்மா இருக்குமா? என்னவா அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த செய்தி போடுறது இல்லையா? புஷ்பா படத்தில் ரைடு வந்ததுக்கப்புறம் அந்த செய்தியே இன்றைக்கி வர்றதில்லையே உங்ககிட்ட. படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உடனே படம் ரிலீஸ் ஆன 3வது நிமிஷத்துலேயே 30,000 கோடி வசூல் இப்போ போட்டுக்கிட்டு. இன்றைக்கி அதை போடுறது இல்லையா? ரைடு வந்துருச்சு, நிறுத்திவிட்டீங்க. இதெல்லாம் பல்வேறு வகையான இது. அன்னைக்கு வேண்டான்னு சொல்லி அப்போ வெளியே அமிச்ச ஆள் இன்றைக்கி வர்றாருனாக்கா அன்னைக்கு இருந்த பயமுறுத்தலுக்கு வேண்டான்னாரு, இன்றைக்கி இருக்க பயமுறுத்தலுக்கு வந்திருக்காரு. யார் மக்களை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு யார் கட்சி ஆரம்பிக்கிறேன் சொல்லுங்கள்? உங்களை ஒழித்து கட்டுவதற்காக தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ கட்சி ஆரம்பிப்பேனா? இதெல்லாம் பழைய விஷயங்க. திருப்பி அதெல்லாம் பேச்சு. மக்களை நீங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மீடியாக்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயத்தான். நான் ஒரு முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் முட்டாளுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அடிமுட்டாள் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சமாவது மக்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு பேசுகிறேன், அவ்வளோ. அப்படி தொடர்ச்சியாக மக்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க. இவனை இன்னைக்கு விட்டோம்னா அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாது. இன்னைக்கு அவங்ககிட்ட பிடுங்கினா தான் உண்டு. அதுக்கப்புறம் அவன் வரமாட்டான், நம்ம கண்ணுக்கே சிக்க மாட்டான். எத்தனை எம்எல்ஏக்களுக்கு இங்கே அவன் தொகுதி தெரியும், எத்தனை மந்திரிகளுக்கு அவன் இலாக்காவை பற்றி தெரியும். அதிகாரிகள் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டு போகிறவங்க தான். நான் ஒரு மந்திரி தம்பியாக இருந்தவன், எனக்கும் தெரியும். ஒரு வருஷம் இல்லை, 15-20 வருஷம் மந்திரியாக இருந்தவர். சாதாரண துறைகளில் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸு, அக்ரிகல்ச்சரு, வாட்டர் போர்டு, பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸு, ஹவுசிங் போர்டு, குடிசை மாற்று வாரியம், இத்தனை போர்ட்ஃபோலியோவில் இருந்தவர் எங்கள் அண்ணன். அவர் கூடவே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதிகாரி என்ன பண்ணுவான்னு தெரியும், அதிகாரி எங்கே கொண்டு போய் விடுவான்னு தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிழைக்க தெரியல, அவ்வளோதான். எல்லா மந்திரிகளுடைய தம்பிகளும் ஜெயிலில் இருக்கிறான், நான் ஒருத்தன் தான் வெளியில் இருக்கேன். ஏன்னா அவங்களாம் பொழைச்சிட்டாங்க, எனக்கு அது புத்தி இல்லை. அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சொல்லுவாங்க. திமுக இல்லை, எங்கள் அண்ணா அதிமுகவில் இருந்தார். சம்பாதிக்கிறதுங்கிறது வேற கலை. நேர்மையாக இருக்கிறதுக்கு நேர்மையாக இருக்கேன்னு சொல்ல வரல, பயந்தேன், தேவையில்லை. எனக்கு ஒரு பிரபல தொழிலதிபர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் ஒரு நடிகருடைய கணவரும் கூட. அடிக்கடி அவர் வீட்டில் பார்ட்டியெல்லாம் விருந்தெல்லாம் கொடுப்பாரு. என்ன யார் வரலன்னாலும் என்னை கூப்பிட்டுருவார், நான் வரணுன்னு, நான் போவேன். அவர் சொன்னார் சில விஷயங்கள், அவர் ரொம்ப அழகாக பேசுவார். பேசும்போது ஒரு தடவை சொன்னார், என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளோ, இத்தனாயிரம் கோடி. உன்னுடைய சொத்து மதிப்பு 1 கோடி கூட இருக்காது. நான் சொல்கிறது நான் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி கூட உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் கோடீஸ்வரன் பேர், லட்சாதிபதியின் பேர். இன்றைக்கி கோடீஸ்வரங்கிறவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிற சில்லற. கோடீஸ்வரன் நீ, கோடீஸ்வரன் கூட நீ லட்சாதிபதி தான் நீ. உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீயும் விஸ்கி தான் குடிக்கிற, நானும் விஸ்கி தான் குடிக்கிறேன். நீயும் பிரியாணி தான் சாப்பிட்ற, நானும் பிரியாணி தான் சாப்பிட்றேன். என்ன வித்தியாசம்? நான் கொஞ்சம் காஸ்ட்லி விஸ்கி வாங்குவேன், நீ கொஞ்சம் சீப் விஸ்கி வாங்குவேன். ஆனால் விஸ்கி தான். பிரியாணி நீ ஒரு பீங்கான் தட்டில் சாப்பிடு, இல்லாட்டி எவர்சில்வர் தட்டை சாப்பிடு, நான் தங்கத்தட்டை சாப்பிடுவேன். ஆனால் பிரியாணி அரிசியில் தான் செய்யணும், தங்கத்தில் செஞ்ச அரிசியில் சாப்பிட முடியாது. காசை வச்சுக்கிட்டு ஒன்று கிழிச்சிட முடியாது, ஞாபகம் வச்சுக்காரு. நீ ஆட்டோவில் போகிற, நான் ஏர் கண்டிஷன் காரில் போகிறப்போ 2 பேரும் ஸ்பீடாக போகணுங்கிறது தான் 2லேயும் பர்பஸ். கார் பெருசாக இருந்தால் மாத்திரம் என்ன, அந்த ரோட்டை தான் நான் போயாகும். இதெல்லாம் சொன்னார். அன்னைக்கு தான் எனக்கு பட்டுச்சு, பணம் பெருசாக நம்மளை ஒன்றும் பண்ணாது. இதையே ரஜினிகாந்த் சொன்னார். ஒரு அளவு வரலும் பணம் இருந்ததுன்னா பணம் உன்னை காப்பாற்றும், அளவுக்கு மிஞ்சி பணத்தை சேர்த்துன்னா பணத்தை காப்பாற்றுக்கு தான் உன் வாழ்க்கை பூரா போகணும். பணத்தை எப்படி காப்பாற்றுறது எண்ணத்தில் தான் நீ வாழ்ந்தாகணும். அதான் இதெல்லாம் இந்த பாடங்கள்னால தான் நான் எனக்கு ஒரே பிள்ளை, என்னத்தை பண்ண போகிறேன்? என்ன என் வாழ்க்கை குறைஞ்சி போச்சு? அப்பா அதான் ஒருத்தர் சொல்கிறார், படுத்தா தூங்குறேன், யாருங்க நிம்மதியாக தூங்குறேன். அது வேணுங்க.
பணத்தை வச்சுக்கிட்டு இது இப்போ 150 கோடி ரூபா வாங்குறதா சொல்கிறீங்க. என்ன வாழ்க்கை அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இருக்கிற சந்தோஷமா எனக்கு இருக்கிற சந்தோஷமா அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இருக்கட்டுங்க. அதனால் அவன் வயிற்று வலி வந்துனாக்க நான் தான் அனுபவிக்கணும். அந்த பல கோடி இளைஞர் ஆளு கொஞ்சம் வயிற்று வலி எடுத்துக்கணும் கொடுப்பீங்களா? உயிரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உயிரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இவர் உயிருக்கு 10 வருஷம் இவர் ஆயுசை நிறுத்தி வச்சுருவா? அவனும் செத்து போகிறாங்கிற தவிர என்ன லாபம் இருக்குது? இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு அழகாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கடைசியில் செத்து தான் போகணும். எவனாக இருந்தாலும் கடைசியில் அவதார புருஷன் சொன்ன ராமனே வந்து கடைசியில் தற்கொலை போட்டு சாவறான். அதான கதை. தேமுதிக கடைசியில் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்கிறாங்க. நீட்டு நாடகத்தை விடுங்க, நீட்டு உங்களால் மக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீட்டு நாடகத்தை விடுங்க, நீட்டுக்கான ஒழிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பேசுகிறாங்க. எங்க கூட்டணி வைப்பாங்க? ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள்? அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்க. நாளைக்கு எலெக்ஷன்னாக்க இன்றைக்கி ராத்திரியில் அவங்க எங்கே வேணாலும் போவாங்க. அவங்க அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. பாமகவுக்கும் தேமுதிகவும் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துடலாம். அவங்களுக்கே தெரியாது. பாமக ராமதாஸ் என்ன பண்ணாரு? ராத்திரி 9 மணி வரலும் விக்கிரவாண்டி தேர்தல் டைமில் வந்து ராத்திரி 9 மணி வரலும் பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி. காலைல 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி வேட்பாளர் அறிவிக்கிறார். இடைப்பட்டது நடுராத்திரியில் கதை மாறி போச்சு. கலைஞர்கிட்ட வந்து விஜயகாந்த் பேசிட்டு வர்றாரு. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, விஜயகாந்த் எங்களோடு சேர்ந்து விட்டார்னு கலைஞர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த அவங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா நாங்கள் ஜெயலலிதாவோட கூட்டணி பேசி விட்டாங்கிறாங்க. ஒரே நாளில் 2 அறிக்கை வரும். பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே கடைசியில் எங்கே ஹையஸ்ட் பிட்டு இதையெல்லாம் விடுற மாதிரி தான். யார் அதிகமாக டெண்டர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாத விஷயம். சும்மா அப்படி விட்டு பார்ப்பாங்க, ஏதாவது ஓட்டு தான் பார்ப்பாங்க. சரி, அப்புறம் போய் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்குன்னு சில அடிப்படை தேவைகள் இருக்குது. ஒரு ராஜ்யசபா இந்த மாதிரி சில விஷயங்கள் அது யார் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. சில கோரிக்கைகள் வைப்பாங்க. ராமதாஸை பொறுத்தவரை 10.5% அது வாழ்நாள் பூரா கட்டுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு எலெக்ஷன் டைமில் அதை கேட்பார். அது அவங்க கட்சியை பற்றி செய்திகளே இல்லை. அதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக போட்டுக்கிட்டு வருது. அப்பளுக்கு அவனுக்கு வீட்டில் அது பேசிக்க முடியாது. வெளியில் வந்து அடிச்சுக்கணுமா? அந்த பையன் வர்றதை எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா முடிஞ்சு போகுது. அதனால அதுக்கு மேடையில் வந்து சாட்டு போடுறீங்க. கட்சி தொண்டனியாக நீங்கள் தூக்க விடுறீங்க. உங்கள் சொந்த அக்கா பையனை தான் அவங்க அக்கா பையனோ சகோதரி மகனை தான் கூப்பிட்டு வர்றாரு. ஏன் வா ஐயா என்னையும் அரசியல் கொண்டு அவனையும் கூப்பிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அப்படின்னா சொத்து தகராறு நடக்குதுங்க. ஆமாம், அந்த பையன் வந்தால் அந்த பையனை தலைவாயிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதைங்கிறது தான் வீட்டுக்குள்ளே நடக்குது தகராறு. அவ்வளோதான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதல்ல அவங்க அரசியலுக்கு வரட்டும். வந்ததுக்கு பிறகு அவங்களை பற்றி பேசுகிறேன். இதுவரையிலும் அவங்க 4 கூட்டம் போட்டிருக்காங்க. கட்சி ஆரம்பித்ததுக்கான ஒரு கூட்டம், அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டதுக்காக ஒரு கூட்டம், பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஒரு கூட்டம், பூத் கமிட்டி போடுறதுக்காக ஒரு கூட்டம். 4 கூட்டம் தான் போட்டிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியலை பற்றி என்ன சொல்ல முடியும்? நடுமதியில் 3 பை எலெக்ஷன் வந்தது, இடைத்தேர்தல். எதுலையும் நின்று இருந்தாக்கா அவங்களுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் நிற்கல, அவங்க எலெக்ஷன்லேயும் நிற்கலை. அவங்களுடைய உண்மையான சக்தி என்னங்கிறது யாருக்கு தெரியும்? நீங்கள் கொடுக்குற தகவல் தான். சந்திரமண்டலத்துலேருந்து பார்த்தே தெரிஞ்சுது. அவங்க கூட்டம் அவ்வளோ பெருசாக இருந்து அப்படியே நாசாவில் சொன்னாங்களாம், செயற்கைக்கோள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புதான். என்ன பூமியில் ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம், அது என்னன்னு பார்த்தா தாவேக்கா கூட்டம். உடனே அமெரிக்கா இராணுவத்துக்கு சொல்லி அது என்னன்னு பார்த்தா ஒரு கட்சி கூட்டம் தான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். சேட்டலைட்லேருந்து தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம்னு நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர் போட்டீங்க, மீடியா போட்டீங்க, அந்த அளவுக்கு ஏற்றி விட்றீங்க. என்னத்த அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவர் தான் சொல்லுவார். ஆட்சியை பிடிக்கிறது நான் கூட தான் பிடிக்க போகிறேன். 2026 அது அப்புறம் பார்ப்போம். 2026 தேர்தல் நடக்குதான்னு பார்ப்போம், நடந்ததுன்னு பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி.